வணக்கம். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் இந்த ரேட் கார்டு காட்டிட்டு அப்படியே முடிச்சிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் வில் கண்டினியூ டு கோ ஆக்சுவலி சி மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் த ரோப் கார். கூட்டம் அதிகமாக இருந்தாலும் இந்த ரோ உள்ளே மூவ் பண்ணுற ரோஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அண்ட் இட் இஸ் வெல் மேனேஜ்ட். அது இல்லாமல் ஒரு விஐபி கவுண்டரும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஆக்சுவல் க்ரௌடு பற்றி தெரியணுன்னா அந்த படிக்கட்டு ஆரம்பிக்கிற இடத்துலேருந்தே நிறைய பேர் நின்றுருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ டிசைட் வெதர் இட் இஸ் வர்த் வெயிட்டிங் ஆர் நாட். கொஞ்ச நேரத்துக்கு பயம் இருக்கும்ல, ஆனால் ஓகே அந்த மெக்கானிக்கல் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, என்ன பயம். நான் இப்போ தான் முதல் தடவை இதிலலாம் போகிறேன். பழனியில் கூட போனதில்லை நான். சரி, ஒரு ரெகுலராக இந்த மாதிரி ப்ரைஸ் வச்சானா இந்த மாதிரி நான் வந்து 200 ரேஞ்சுக்கோ எதிர்பார்த்தேன். வச்சானா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி, ரெகுலராக நிறைய பேர் ஏறத்துக்கு ரெடியாக இருப்பாங்க. 200 எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். ஏன்னா லோக்கலில் இருக்கிற மக்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை ஆக்சுவலாக சரியான ப்ரைஸுங்களா? எஸ், வேறு ஊர் மக்கள் வேணால் வந்து 200 ஓகே ஒத்துப்பாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து வரமாட்டாங்க. ஸோ இந்த கண்டினியூஸாக ஆப்ரேஷன்லாம் வச்சுருக்கோன்னா இந்த ப்ரைஸிங் அவங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்கணும். ஸோ 100 ரூபா 150 70 ரூபான்றது நல்ல ப்ரைஸ் தான். அதுதான் இவ்வளோ பேர் நின்றுட்டு அடிக்குமான்னு தெரியலையே, அது என்ன கணக்குன்னு. இப்படி பார்த்தாலும் நல்ல இது ஒரு நல்ல ப்ரைஸிங். இந்த மாதிரி இடத்துக்கு மெயின்டைன் பண்ணணும். சரி, இதை அப்படியே வச்சு இது பண்ணணும். சரி தான் பெஸ்ட். இல்லை, இங்கே அவுட் சைட் க்ரௌடோட லோக்கல் க்ரௌடை தான் அதிகமாக நம்பி இருக்கணும். ஏன்னா லோக்கல்ஸ் தான் அடிக்கடி வருவாங்க. அவுட் சைடர்ஸ்னால் அப்பப்போ வீக்கெண்டு தான், வீக்கெண்டு லீவ்ஸ் தான் காணும். மறுபடியும் நிறுத்திட்டாங்க. குட் ஃபீலிங் ஃப்ரம் சச் அன் ஆல்டிடியூட். அது இல்லாமல் அவங்க அப்பப்போ வந்து அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த மழை இதில் போடுறாங்க. அதில் தான் கேபின் இன்னும் ஒரு கேபினில் 6 பேர் 5 பேர் 4 பேர் கேபின் சைஸ் பெருசாக ரவுண்டாக ஒரு மாதிரி கொண்டு இருக்க மாதிரி. அதான் அடுத்தவங்களை எடுக்கிறோம் வீடியோ, நம்மளை யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கோகாட்டிங்காக வச்சுருக்காங்களே, அது எல்லாம் ஓவர் ப்ரைஸ் தான். அந்த நாய்ங்க ஒழுங்காக காசை இது மாதிரி போட் ஓட்டிங் பண்ணுங்க. அதோ போட்டிங் இருக்கு. ஆமாம், இல்லை டூரிஸ்ட் போட்டா ஏதோ ஒரு போட் இருக்கு. அந்த இடம் மேலே போடுறதுக்கு நம்ம போட அடுத்த நேரம் அங்கே போயிடும்ண்ணா. வேலையே இது உங்கள் அவ்வளோதான் நிறைய நீங்கள் அதுதான் கிட்டத்தட்ட. நான் அங்கே தான் ஏன் போகணும். போட செமையாக இருக்குது. போட்டிங் அது மாதிரி எந்த மாட்டி நிற்கிறாங்க. ஓ, இங்கே போட்டிங் எல்லாம் மாட்டிட்டு நிற்கிறாங்க. ஆனால் போட்டில் பெருசாக இல்லையே, அதுக்குள்ளேயே போயிட்டு வரானுங்க அந்த சந்துக்குள்ளே. ஆனால் வேண்டாமே, அது நான் இதில் என்ன மஜா இருக்குது. மஜா தான், அது நம்ம டைம் ஆகிடும். ஆமாம், இந்த ரோப்போட லென்த் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 650 அப்ராக்சிமேட்டாக மீட்டர்ஸ் வருது. அண்ட் ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு யூ வில் ஹேவ் டு கோ பேக் டு த பிளேஸ் வேர் யூ ஸ்டார்டட். மறுபடியும் இங்கேயும் கொஞ்சம் டர்புலன்ஸ் எதிர்பார்க்கணும். ஐயோ, ஃப்ளைட்டில் போயிருக்கியா? இப்போ ரொம்ப க்ளோஸில் இருக்கிறீங்க நீங்கள். பரவாயில்ல, அது தெரியுது. அங்கே போய் எடுத்து போயா, இதில் என்ன மச்சா இங்கேருந்து எடுக்கிறதுல ஒரு மாதிரி பயம்தாங்க. அது யார் செல்லறானே அங்கே அந்த போட் மேலே எழுதியிருக்கா? போட்டோட டைட்டானிக் மாதிரி அதுக்கு ஜெலராணி. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கிட்ட வர போகிறோம்னு நினைக்கிறேன்ல. இன்னும் ஒரு 300 மீட்டர் இருக்குமா? நல்லா இருக்குது மழையில் கூட அந்த வியூ. லைவ் வீடியோ பாஸ் ஆகிடும். தைரியமாக தனியாக
தாண்டா இருக்குது, யார்கிட்ட பேசிட்டு போவாங்க. ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர், 3ஆவதுல இறங்கினோம். நல்ல சர்வீஸ். ஒன் இம்பார்ட்டன்ட் திங் டு கீப் இன் மைண்ட், ஃபோனு, வாலெட்டு அந்த மாதிரி எதனா பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கேபினில் உட்காந்துட்டு போகிறீங்கன்னா ரோப் காரில், யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். கொஞ்சம் பயம் போயிருக்கு இந்த மாதிரி ரோப் காரில். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணது. அண்ட் ப்ராபப்ளி ஐ வில் டூ மோர். புழா போகிறாங்களா என்ன மேலே? அதான் அங்கே இருக்கியா? மழை பெய்யனால எல்லாம் ஓரம் நிற்கிறாங்க. இல்லை, இந்த சைட்லேருந்து என்ட்ரன்ஸ் இருக்கா? உள்ளேருந்து கேட்டு தான் போட்டுக்குது. அங்கே எதுக்கு போகிறாங்கயா? அது வழியாக உள்ளே போகிறாங்க. போகிறாங்க உள்ள. டோரே தரங்க, எப்படி போகிறது? மேலே ரோப் காரில் இருக்கிறப்ப ஸ்டார்ட் ஆன மழை வந்து குறையவே இல்லை. as you could see in the frame. நாங்களும் வந்து எங்கேயும் போய் இறங்கி ஒதுங்கிறதுக்கு ஃபுல்லாகவே வந்து ட்ரென்ச் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அண்ட் we were thinking about where to go next. ஆப்வியஸாக வந்து டேமோடைய ஒரு க்ளோஸ் வியூ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு we are heading next and see and catch us in the next video. அதே மாதிரி டைம் இருக்கணும்யா. இல்லை, வெறும் பாலக்காடு மட்டும் வந்திருந்தேன்னா இங்கேயே மலம்புழா டேம் மட்டுமே ஒரு அரை நாள் சுற்றி இருக்கலாம். இல்லை, காலையில் வந்து மழை தான், எல்லாம் ஜாலியாக சுற்றி அதே ஒரு இது வந்திருக்கோம். அதுக்கப்புறம் போயிட்டு வேறு என்ன பார்த்துக்கலாம். அவனும் மறந்துட்டானா? அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து யாரும் இல்லையா, எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்களாம் பர்த்டே பார்ட்டிக்கு. ஒரே அழுகியான். அதான் பர்த்டே பார்ட்டிக்கு காலையிலே போயிட்டு எல்லோரும் 3 மணிக்கு தான் வந்திருக்கானுங்க பசங்க.